வணக்கம். அந்த ஆளின் கொட்டம். சிறுகதை. எரிச்சல், தாங்க முடியாத கடுப்பு. மனிதனா அவன்? சிரிப்பு என்பது ஒரு பதம் கூட அவனுடைய அகராதியில் இருப்பதே அறியாதவன். எப்போது பார்த்தாலும் ஒரே சிடு சிடு விடு. எத்தனை சிரமப்பட்டு வேலை செய்தாலும், மணிக்கணக்காக இடுப்பை முறித்து கொண்டாலும் திருப்தி என்பதே கிடையாது. குற்றம் காண்பதிலும் இடித்து காண்பதிலும் எக்ஸ்பர்ட். இப்படி சேகரின் நிந்தனைக்கு ஆளானவர் அந்த அலுவலகத்தின் உதவி மேனேஜர் சங்கரசாமிதான். நம்மால் இந்த மனிதனுடன் 1 மணி நேரம் கூட தாக்கு பிடிக்க முடியவில்லையே. வீட்டில் அந்த அம்மாள் பாவம் எத்தனை கஷ்டப்படுகிறார்களோ என்று அவன் ஒரு நாள் சக குமாஸ்தா வேலுவிடம் அங்கலாய்த்தான். அதுதான் இல்லை, வீட்டில் அம்மாள் தான் எஜமானி, வீட்டுக்கு ராணி. ஐயா அங்கே ஜோராக ஜால்ரா அடிப்பார், தோப்பு கரணம் போடுவார். எல்லாவற்றுக்கும் எஸ் மேடம் தானம், நான் கண்ணால் பார்த்திருக்கிறேன் என்றான் வேலு. சேகருக்கு ஒரு ஐடியா உதித்தது. அவருடைய வீட்டில் ஒரு வெடி வைத்தால் என்ன? சங்கரசாமியின் அஸ்திவாரத்தையே கலகலக்க வைத்தால்? மேதையடியில் உட்கார்ந்தான் சேகர். தன் திறமையெல்லாம் பயன்படுத்தி ஒரு கடிதம் எழுத துவங்கினான். குண்டு குண்டாக நிறுத்தி பெண் கையெழுத்தில் எழுதினான். அன்புள்ள அத்தான், உங்களை எதிர்பார்த்து என் கண்கள் பூத்து போய்விட்டன. இப்படி நீங்கள் பாராமுகமாக இருப்பது எனக்கு மிகவும் வேதனையை தருகிறது. குழந்தை பாபு ரொம்பவும் ஏங்கி போய்விட்டான். அப்பா எங்கே என்று கேட்கிறான். நான் என்ன பதில் சொல்ல? நீங்கள் கொடுத்த 300 ரூபாய் முழுவதும் செலவழிந்து விட்டது. கையில் ஒரு பைசா கூட இல்லை. இனி நீங்கள் பணம் அனுப்பி வைத்தால்தான் உண்டு. அல்லது நான் உங்களை தேடிக்கொண்டு உங்கள் வீட்டிற்கு வர வேண்டி இருக்கும். அக்காவிற்கு என் அடிபணிந்த வணக்கங்களை தெரிவியுங்கள். உங்கள் பிரியமுள்ள ஆண்டாள். கடிதத்தை உரையிலிட்டு சங்கரசாமியின் வீட்டு விலாசமிட்டு தபாலில் சேர்த்தான். கடிதம் வீட்டுக்கு போய் சேர்ந்ததும் அந்த வீட்டில் நடக்கப் போகும் விபரீதத்தை நினைத்தார் சேகருக்கு சிரிப்பு வந்தது. ஆனால் அந்த பூகத்தை நேரில் இருந்து ரசிக்க அவனுக்கு கொடுத்து வைக்கவில்லை. மறுநாள் காலையில் அலுவலகம் வந்த உடனேயே பக்கத்து ஊரில் இருந்த கிளை அலுவலகத்துக்கு போக வேண்டி இருந்தது. மாலைக்குள் திரும்பி விடலாம் என்ற நினைப்பில் தன் வீட்டில் கூட சொல்லிக்கொள்ளாமல் புறப்பட்டு விட்டான். போன இடத்தில் ஒரு பழைய தோழனை சந்திக்க அவன் கட்டாயப்படுத்த இரவு அங்கேயே தங்கும்படி ஆகிவிட்டது. மறுநாள் காலை முதல் பஸ்ஸில் ஊர் திரும்பியவன் வீடு பூட்டியிருப்பது கண்டு திகைத்தான். அக்கம் பக்கத்தில் தகவல் ஏதுமில்லை. ஒன்றும் புரியாதவனாய் அவன் கடை தெருவில் போய்கொண்டிருந்த போது பியூன் ரத்தினம் அவனை பார்த்துவிட்டு அவசரமாக ஓடி வந்தான். என்ன சார் இது, எங்கே போயிட்டீங்க? உங்களைத்தான் எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க. சேகர் நடுங்கி போனான். குட்டு வெளிப்பட்டு விட்டதோ என்ன என்று கேட்டு நெளிந்தான். உங்கள் சம்சாரத்தை நேற்று ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்குறாங்க. திக்கென்றது சேகருக்கு. எதுவும் புரியவில்லை.
ஏன், என்ன ஆச்சு என்று நடுங்கிய குரலில் கேட்டான். எந்த சோமாரியோ நம்ம மேனேஜர் சங்கரசாமிக்கு சின்ன வீடு இருக்குதுன்னு ஒரு மொட்டை கடிதாசி எழுதி போட்டான். அவங்க வீட்டில் ஏக கலாட்டா. ஐயா அந்த அம்மா காலில் விழாத குறை தான். ஆனாலும் அந்த அம்மா நம்பலை. ரத்தினம் சொல்லிக்கொண்டே போனான். கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் சேகருக்கு புரிந்தது. முந்தின இரவு சேகர் வீடு திரும்பாததால் அவன் மனைவி கலவரமடைந்து விட்டாள். யாரை விசாரிப்பது என்று புரியவில்லை. முன்பு ஒருமுறை சேகர் அவளுக்கு மேனேஜர் சங்கரசாமியின் வீட்டை அடையாளம் காட்டியிருந்தான். அதை அவள் நினைவில் கொண்டு அங்கே விசாரிக்கலாம் என்று போன பொழுது சங்கரசாமியின் மனைவி அவளை பார்த்து விட்டான். ரகளை நடந்து கொண்டிருந்த சமயம். ஆகவே அவள்தான் ஆண்டாள், தன் கணவரின் ஆசை நாயகி என்று எண்ணிவிட்டாள். கடிதத்தில் இருந்தபடியே சாயங்காலம் இடுப்பில் குழந்தை. வாடி இங்கே என்று ஆரம்பித்து அவள் மேல் பாய சேகரின் மனைவியும் ஒன்றும் சாய்த்தவில்லை. குழாயடி சண்டையில் சாம்பியன் பட்டம் பெற தகுதியுள்ளவள். அவளும் ஒரு கெட்ட வார்த்தையை சொல்லிக்கொண்டு திருப்பி பாய ஒருவர் மேல் ஒருவர் மோதி அடித்து கொண்டு பிராண்டி சுவரில் முட்டி கதவில் இடித்து இரத்த காயங்களுடன் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போக திருமதி சேகரும் திருமதி சங்கரசாமியும் பெரிய கட்டுக்களோடு ஆஸ்பத்திரியில் இருப்பதை ரத்தினம் விவரமாக சொன்னான். சேகர் ஆஸ்பத்திரிக்கு ஓடினான். 2 பேரும் முனகிக் கொண்டே படுத்திருந்தார்கள். மேனேஜர் சங்கரசாமி புலி போல் உலாவிக் கொண்டிருந்தார். சேகரை கண்டதும் பயங்கரமாக உருமினார். பார்த்தியா சேகர், எந்த ராஸ்கலோ என்னவோ எழுதப்போய் எத்தனை விபரீதமாகிவிட்டது. அந்த ஸ்கவுண்டல் மட்டும் என்னிடம் சிக்கட்டும், அவனை என்று பல்லை கொடுத்து கொண்டு கத்தினார். சேகருக்கு கைகால் உதறியது. அந்த மொட்டை கடிதம் எழுதியது யார் என்று மேனேஜருக்கு தெரிந்தால்